அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை அதிகப்படுத்தும் ஈரான் ராணுவம் கதிர்வீச்சு எச்சரிக்கை விடுத்த குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் மிக மிக முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ பார்க்க போறோம். அடுத்து இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வர மிக முக்கிய டிமாண்டை வைத்த ஈரான் ராணுவம் அடுத்து தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எச்சரித்த உள்துறை அமைச்சகம். அடுத்து ஜெசிரா ஏர்வேஸின் சவுதி அரேபியா விமான நிலையம் பாதுகாப்பை கருதி தமாமுக்கு மாற்றப்பட்டுள்ளது. பயணிகள் அவதி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச செயலால சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகள் மட்டும் கிடையாதுங்க, ஏசியா நாடுகளும் பொருளாதார பிரச்சனையில் சிக்கியுள்ளன. இப்போ அமெரிக்காவே சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தாலும் ஈரான் விடுவதாக இல்லை. ஈரான் தரப்புலேருந்து 5 முக்கிய டிமாண்ட்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமான், அரபு எமிரேட்ஸ் ஆகிய 6 அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை மூட வேண்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சண்டையால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். தேர்டு, ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிக்கும். ஃபோர்த்து, ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்க வேண்டும். ஃபிஃப்த்து, ஏவுகணை திட்டத்தை ஈரான் கைவிடாது. இந்த 5 டிமாண்ட்களுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் ஈரான் ஜிசிசி நாடுகளின் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்தும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு ஒருவேளை அமெரிக்கா ஓகே சொன்னாலும் இஸ்ரேல் அமெரிக்காவை ஒத்துக்க வைக்காது. ஏன்னா மிடில் ஈஸ்டின் தாதாவாக இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கணும் என்பதுதான் இஸ்ரேலின் ஆசை கிடையாதுங்க, பேராசை. சின்ன சண்டையாக இருந்த வளைகுடா சண்டை அமெரிக்கா உள்ள வந்தவுடன் யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சண்டையாக மாறிவிட்டது. இதில் மற்ற அரபு நாடுகளை விட குவைத்திற்கு தான் செம அடி விழுது. நம்மை போன்ற வெளிநாட்டவர்களை வாழ வைத்த குவைத் இப்போ நடக்கிற இந்த சண்டையால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. டெய்லி காலையில் ஈரான்காரன் எழுந்தவுடன் முதல் அடி குவைத்துக்கு தான் கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் நாடுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அடி குவைத்திற்கு தான் ஆரம்பிக்கிறான். நேற்று குவைத் ஏர்போர்ட் அருகில் உள்ள ஃபியூல் டேங்க் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியது. இதனால் குவைத் ஏர்போர்ட் சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கரும்புகையால் ஆக்கிரமிக்கப்பட்டது. குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 9 ட்ரோன்கள் மற்றும் 20 ஏவுகணை தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டது. இதில் 6 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டன. ஒரு ட்ரோன் மக்கள் நடமாட்டம் இல்லாத அவுட்டர் ஏரியாவில் விழுந்தது. 2 ட்ரோன் குவைத் ஏர்போர்ட்டின் ஃபியூல் டேங்க் தாக்கியது. அதுபோல ஏவுகணையில் பார்த்தீங்கன்னா 13 அழிக்கப்பட்டது. 7 பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத அவுட்டர் ஏரியாவில் விழுந்துள்ளது என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணையால் மட்டும் குவைத்திற்கு பாதிப்பு ஏற்படுவது கிடையாதுங்க. குவைத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய தலைவலியும் உள்ளது. அதுதாங்க கதிர்வீச்சு ஆபத்து. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருவதால் ஈரானின் அணு உலை நிலையம் பாதிப்படைகிறது. இதனால் அங்கிருந்து வரும் கதிர்வீச்சால் குவைத்திற்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது குவைத்திலிருந்து சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் தான் அணு உலை உள்ளது. கதிர்வீச்சு 240 கிலோமீட்டர் வரை தாண்டி குவைத் வரும்போது அந்த கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா செயலிழந்து விடும் என குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் சொன்னாலும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல விழிப்புணர்வு வீடியோவும் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ தாங்க அந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையில்லாமல் வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்திருக்க வேண்டாம், தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம், வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டிற்கு நுழையும் போது கை, முகம், கால்களை கழுவுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது கதிர்வீச்சின் தாக்கம் அதிகமானால் இது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ செய்ய வேண்டும். அதுபோல அபிஷியல் கவர்மெண்டின் நியூஸ் மட்டுமே ஃபாலோ செய்யுமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லாத் ஹாஃப் பயப்படாதீங்க, அதே சமயம் விழிப்புடன் இருங்கன்னு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கதிர்வீச்சு அலர்ட் ஒரு பக்கம், மூன்றாவது நடுவில் இந்த கௌசிக் வந்தால் என்ன செய்வேன் என்ற சொல்கிற மாதிரி கனமழையும் குவைத் மற்ற பிற அரபு நாடுகளில் வெளுத்து வாங்கி வருகிறது. குவைத்தில் உள்ளவங்க சிலருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, குவைத்தை விட்டு போகலாம்னு ஒரு பக்கம் இருக்குது. ஊரில் இருக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்திய பிரதமரே கொரோனா டைமில் நம்ம எப்படி கஷ்டத்தை கடந்து வந்தோமோ அது போன்று இப்போ வரும் கஷ்டத்தையும் கடந்து வருவோம்னு சொன்னதாலேயே வயிறெல்லாம் கலக்குது. அதனால் ஊருக்கு போன பலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அனைஜி கொய்துக்கு ரிட்டர்ன் வராங்க. சுன்சவி பாத், மாஃபி ஃபுல்ஸ், காத் பிலாத், மாக்கு ஃபைதான்னு வேறு வழி இல்லாமல் பலர் பிழைப்பதற்காக குவைத் மற்ற பிற அரபு நாடுகளுக்கு ரிட்டர்ன் வராங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. இதற்கெல்லாம் காரணம் ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் டொனால்ட் ட்ரம்ப். இவன் கேட்கும்போது நோபல் பிரைஸ்னு எதையாவது அவன் கையில் கொடுத்துருந்தா சும்மா உட்காந்துருப்பான். இப்போ பாருங்க, குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட அரபு நாடுகள் கிடைச்சிடுச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் கிட்ட தம்பி உன்னை தெரியாமல் தொட்டுட்டேன் விட்டுறான்னு சொன்னால் கூட ஈரான் விடமாட்டான் போல. விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. இப்போ ஜெசிரா ஏர்வேஸ் விமானம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை கருதி சவுதி அரேபியாவின் கைசுமா ஏர்போர்ட்டுக்கு செல்வதில்லை. அதற்கு மாற்றமாக சவுதி அரேபியாவின் தமாம் ஏர்போர்ட்டுக்கு ஜெசிரா ஏர்வேஸ் மாற்றப்பட்டுள்ளதாக அபிஷியல் தகவலை ஜெசிரா ஏர்வேஸின் சிஇஓ ஆன பரத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல பார்த்தீங்கன்னா ஜெசிரா ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டவங்களுடைய டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றப்பட்டுள்ளது. அதனால் பயணிகள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சொன்ன டைமுக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்னு நோ கேரண்டி. ஃப்ளைட் டைமும் சேஞ்ச் ஆகலாம், டேட்டும் சேஞ்ச் ஆகலாம். ட்ராவல் பண்ணுறவங்க இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறவங்க, அதே போல் ரிட்டர்ன் குவைத் வருவங்க மட்டும்
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஊருக்கு போங்க வாங்க. அதுபோல் எமர்ஜென்சியாக குவைத் செல்பவர்கள் வருபவர்கள் விமான டிக்கெட் புக் செய்ய விரும்பும் நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் அவரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் நார்மலாக ஊருக்கு போகிறவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா போகாதீங்க. குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆன பிறகு ஊருக்கு போங்க. அப்போ தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு குவைத் ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்காதீங்க. அது இந்த வளைகுடா சண்டை முடிந்தால் மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் சபர் ஷோய. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 304 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1010 ரூபாயாக உள்ளது. இப்போ வந்து இந்தியா ரேட்டும் அதிகரிச்சிருக்கு, அப்புறம் இலங்கை ரேட்டும் அதிகரிச்சிருக்குங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 608 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 823 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.